நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ ஏன் கூட இந்த ஹாலிவுட் பட ஹீரோ மாதிரியே இருக்கிற நம்ம விஜய் டிவியின் ஹாலிவுட் பட ஹீரோ விஷ்ணு இருக்காரு. ஹாய் விஷ்ணு, எப்படி இருக்கீங்க? ஹாய். என்ன ஹாலிவுட் ஹீரோ சொன்னார், ஆனால் இவர் தான் சைனீஸ் மாங் மாதிரி இருக்காரு. சைனீஸ் மாதிரி காமெடியாக இருக்கேன்னு கலாய்க்கிறீங்க. நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல விடுங்க. நம்ம 2 பேரும் நாமினியாக இருக்கோம், அப்புறம் எதுக்கு விடுங்க. நான் நாமினி ஆனது ஓகே பிரதர், பட் ஆனால் ஃபேஸ்புக் ஆன்லைன் ஃபுல்லாக விஷ்ணு 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 காசு கொடுத்து ஓட்டிங் பண்ண வச்ச மாதிரியே ஓட்டிங் வருதே, கமெண்ட்ஸ் வருதே. எல்லாம் அன்பால் வந்தது, எல்லாம் அவங்கவுங்க என்னை பிடிச்சவங்கலாம் போட்டிருக்காங்க. எத்தனை அவார்டு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் நாமினியில் இருக்க சந்தோஷம் வந்ததுன்னா லக்கு, வரலன்னா ஓகே. இதில் ஒன்றும் ஃபீலிங் இல்லை, ஆர்ட் ஃபீலிங் இல்லை. பிகாஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற. நெக்ஸ்ட் அடுத்த மாதம் விஜய் அவார்ட்ஸ் தான், இதில் நம்ம பண்ண முடியாது. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். விஜய் அவார்ட்ஸ் வந்து நடிகருக்கு படம் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஓகே, வாழ்த்துக்கள். நைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட், இன்ஃபேக்ட் சூப்பர் எக்ஸைட்டட்னு சொல்லலாம். நீங்களும் அதை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சூப்பர் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு அல்டிமேட்லி நம்மளுக்கு கிடைக்க போகிற அவார்ட்ஸ் கிடைக்க போமா தெரியாது. ஐம் ஜஸ்ட் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், பட் ஐம் கோயிங் டு என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் திஸ். அண்ட் நாட் ஓன்லி தேட், விஜய் டிவியில் வர பல ஷோஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஐ திங்க் த பெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஆங்கர் பண்ணுறாரு மாகாப்பா. ஐ லவ் இட். கிரேட் ஜாப். Love you all. ஹாய், வணக்கம். இது விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ், உங்கள் விருது எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விஜய் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய கிஃப்ட்டு. எத்தனையோ பேர் க்யூ கட்டி நிற்கிறாங்க. அந்த க்யூவில் முன்னாடி நாம் இருந்து இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமில் வந்து இன்றைக்கி மக்கள் முன்னாடி இவ்வளோ ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா புகழும் விஜய் டிவிக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் விஜய் டிவி அவார்ட்ஸ்க்காக மறுபடியும் நான் சென்னையில் வந்திருக்காங்க. அவார்ட் கிடைக்குமா என்னமோன்னு தெரியல, ஆனால் உங்களையெல்லாம் மறுபடியும் பார்க்குறதுலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் கெஸ்ட் மாதிரி பேசல, பட் நான் ஆங்கர் மாதிரி பேசுகிறேன். பட் எனிவேஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது எப்படி இட் ஒர்க்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உள்ளே போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் அவார்ட் ஷோவில் வந்து த நாமினிஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம பேரெலாம் வரணும் அப்படின்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அவார்டு கிடைக்குதோ இல்லையோ அது வந்து காதில் கேட்கணும், அந்த பிளிஸ்ஸை வந்து என்ஜாய் பண்ணோன்னே வந்திருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி நான் ஒரு கொரியோகிராஃபராக இருக்கேன் படத்தில். அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்துட்டு ஜோடி நம்பர் 1 தான். ஏன்னா கொரியோகிராஃப் பண்ண முடியாத மாதிரி ரவுண்ட்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம இப்படி தான் கொரியோகிராஃப் பண்ணிருக்கோமா அப்படிம்போது தான் இப்படி தான் ஷார்ட்டில் வருது அப்படின்லாம் அதை பார்த்து நிறைய நான் ட்வீட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி இதில் வந்து பேக் சைடில் வந்துட்டு காஸ்டியூம் போட்டுன்னு ரெடியாக பசங்க கூட நின்றுக்கிட்டு ஆடுறதுக்காக நிற்பேன். ஃபஸ்ட் டைம் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கேன். எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணோம் தெரியல. ஐ திங்க் நாமினிஸ் ஆர்னு சொல்லி நம்ம பேர் வருமா அப்படின்னு யோசிக்கிறேன். I don't know, feeling different. பார்க்கலாம் how it works for me. Thank you. நம்ம கூட இருக்கிறது வந்து நம்ம விஜய் டிவியோட ரொம்ப முக்கியமான ஃபேஸு. நான் கையாட்டி பேசுறதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மனோகரன், லொல்லுசபா மனோகரன் தான் நம்ம கூட இருக்காரு. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணே? வணக்கம். மாலை நேரத்தில் மதிவங்கி வேலையில் நின்று இருக்கவங்க முன்னால. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு யாருக்கு அவார்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லொல்லுசபா வேறு பெஸ்ட் காமெடி டீமில் நாமினேட் ஆயிருக்கு. ஸோ அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து சம்மர் பேசலாம் என்னுடைய ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி எனக்கு தான் இருக்குது, நான் உறுதியாக சொல்ல முடியும். இருந்தாலும் லாங் பீரியட் இல்லைங்களா, கொஞ்சம் நிதானமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஹாய், நான் தான் கேப்ரியல்லா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் விஜய் டிவியில் டெலி அவார்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதில் டெலி அவார்ட்ஸில் என் பேர் நாமினேட் ஆகிருக்குதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ரெண்டு இதில் எனக்கு அதில் நான் வின் பண்ணுவேனா இல்லை எனக்கு தெரில, பட் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பேன் நான். விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ், உங்கள் விருது எங்களுக்காக. விஜய் டிவி
டிவி ஆரம்பித்து 15 வருஷம். இந்த 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் அந்த டிவியில் குப்பை கொட்டியிருக்கேன். என்னோடய வாழ்க்கையே வந்து என்னோட டெலிவிஷன் பயணம் இதில் தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த பயணம் வந்து எங்கள் குடும்பம்லாம் சேர்ந்து, விஜய் டிவிஷன் குடும்பம்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ண ஒர்க்குக்கெலாம் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ என்னோட கனெக்ஷன் ஷோக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களான்னு தெரில. ஓட்டு போட்டு நான் வின் பண்ணல, வந்து கவனிச்சிக்கிறேன். அடுத்த ஷோவில் உங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன். நான் நின்றுட்டுருக்கிறது விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில். முதல் முறையாக வந்து விஜய் டிவி நடத்துகிற விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ். இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ அவலாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் அவலாக இருக்கோம். இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட். இன்றைக்கி வந்து ஒரு ஆங்கர் அப்படின்ற ஒரு அந்த ஐடென்டிட்டியோடு வராமல் வந்து நாங்கள் நார்மலாக எங்களே ஒரு செலிப்ரிட்டியாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து விஜய் டிவி மூலமாக வளர்ந்துருக்கோம் அப்படிங்கும்போது நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ஃபேவரட் மேல் ஆங்கர் கோபிநாத் ஆகவும் ஃபேவரட் ஃபீமேல் ஆங்கர் டிடியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நான் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கேன். விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் உங்கள் விருது எங்களுக்காக. ஓ விஜய் டிவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி. ஐ பீன் பார்ட் ஆஃப் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஸோ 15 வருஷம் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ட்ரெண்ட் செட்டர்ஸாகவும் இருந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய பிரம்மாண்டம், வித்தியாசம் அண்ட் புதுமை தான் காரணம். ஸோ இன்றைக்கி என்ன புதுமை காத்துட்ருக்குன்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி, எங்களெல்லாம் கைட் பண்ணி ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயமா இந்த விஜய் டெலி அவார்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ இதில் ஒரு விஜய் டிவி ஃபேமிலியில் நானும் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் டிவி வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் வே ஆஃப் ஃபெலிசிட்டேட்டிங் செலிப்ரிட்டிஸ். அவங்க வந்து எப்போவும் அவங்களுடைய அப்கமிங் ஆர்டிஸ்ட், டேலண்ட்ஸ் அண்ட் பெரிய செலிப்ரிட்டிஸை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க, அவங்கள கௌரவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் டுடே இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே, ஆஸ்பிஷியஸ் டே ஃபார் அஸ்.